ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் முகலாயர்கள். முகலாயர்கள் யார் அப்படின்னா, முகல் அப்படின்ற ஓடு பாபருடைய முன்னோர்கள். பயன்படுத்தக்கூடிய காமனாக யூஸ் பண்ணுற ஓடு. ஓகேவா? முகலாயருடைய காலகட்டம் பார்க்கும்போது 1526 1507 வரைக்கும் ரூல் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் மிக சிறந்த அரசர்கள் 6 பேர். பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் சொல்லி 6 பேர் வருவாங்க. 6 பேரில் இந்த பாபருக்கும் உமாயூனுக்கு இடையில் 1540 1555 வரைக்கும் யார் இருப்பாங்கன்னா, ஷெர்ஷா சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூர் ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா? அவரும் அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. இல்லை பார்ப்போம். பீரியட் நல்லா அந்த காலகட்டங்கள் நிறைய பார்த்துக்குங்க. பாபர் 1526 1530 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். 30 40 உமாயூன் 10 இயர்ஸ். அதுக்கு இடையில் ஷெர்ஷா சூர் வருவார். அப்புறம் 1555 1556 வரைக்கும் உமாயூன் ரூல் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு அக்பர், நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஃபஸ்ட்டு பாபர் எதுக்காக இந்தியாவுக்கு வராரு, யார் இது கூப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, தௌலத் கான் லோடியுடைய பையனான தில்வர் கானும் டெல்லி சுல்தானுடைய மாமனாரான ஆலம் கான், அதாவது இப்ராஹிம் லோடியுடைய மாமனார் ஆலம் கான், இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ராஹிம் லோடிக்கு அகெனிஸ்டாக சண்டைக்கு வாங்க, சண்டை போட்டு அவனை டெல்லி சுல்தானத்துலேருந்து கீழே எடுக்குங்க அப்படின்னு சொல்லி பாபருக்கு அறைகோல் விட்டுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அவர் எட்டுக்கே போயிட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் பேச்சை கேட்டு பாபர் இந்தியாவுக்குள்ளே வரார் படையெடுத்து. ஸோ 1526 முதல் பானிபட் போர் நடைபெறும். எப்போனா ஏப்ரல் 21 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பானிபட் போர் நடக்கும். ஓகேவா? இப்ராஹிம் லோடி எப்படியே தோற்கடிக்கிட்டு ஹெல்ப்பு கேட்டுருப்பாங்க. சரி சார், 1526 தான் அவர் ஃபஸ்ட் டைம் வராருன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி இந்தியா மீது 5 டைம்ஸ் வந்திருப்பார். 5 முறை வந்திருப்பார். 1519 1526 வரைக்கும் 5 முறை இந்தியா மேலே படையெடுத்து வந்திருப்பார். ஓகேவா? ஸோ வாங்க பாபரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். 1483 பிப்ரவரி 14 உஸ்பெஸ்தான் என்ற பிளேஸ் நாட்டில் இருக்கக்கூடிய சாமர்கண்ட் அப்படின்ற பிளேஸ்ல இவர் பிறந்தார். இந்த உஸ்பெஸ்கான் எங்கே இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானு நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட்டு தான் இந்த உஸ்பெஸ்கான் இருக்கு. ஓகேவா? இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட்டு அந்த உஸ்பெஸ்கான். பாபர் யார் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் உமர்ஷேக் மிஸ்ரா. இவருடைய உண்மையான பேர் என்னன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். பாபர் அப்படின்றது அவர் ஒரிஜினல் நேம் கிடையாது. அப்பா வச்ச பேர் ஜாகிருதீன் முகமது பாபர், ஃபுல் நேம் வச்சுருப்பாங்க. இந்த ஜாகிருதீன் முகமது அப்படின்ற மீனிங் என்னன்னா, நம்பிக்கையை காப்பவர். ரொம்ப முக்கியமானது, நம்பிக்கையை காப்பவர். இந்த பேர்வோடு யாரு கொடுத்தாங்க இந்த நேம் அப்படின்னா, சூஃபி துறவியான கவாஜா அரார், இவரை தான் இந்த நேமை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாபர் அப்படின்னா புலி, பாரசீக சொல்ல புலின்னு சொல்லுவாங்க. அப்பா வழியில் பார்த்தீங்கன்னா துருக்கி வம்சத்தை சேர்ந்த தைமூர் அவருடைய கொள்ளு பேரன் பாபர். தைமூர் பற்றி நம்ம ஆல்ரெடி டெல்லி சுல்தானில் படிச்சிருப்போம். ஸோ
தைமூருடைய கொள்ளு பேர் என்ன? பாபர். தாய் வழியில் செங்கிஸ்கானுடைய ஓகே யூனிஸ் கான் அப்படின்றது பாபருடைய கிராண்ட்பா, அதாவது அம்மாவுக்கு அப்பா. பாபருடைய அம்மாவுடைய அப்பா தான் யூனிஸ் கான். இவருடைய வம்சம் பார்த்தீங்கன்னா 13வது தலைமுறை வாரிசு. மங்கோலியருடைய செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு தான் பாபர். ஓகேவா? 1494 12 வயசுல சாமர்கண்ட் அப்படின்ற பகுதிக்கு அரசராக மாறுறாரு. 1494. அடுத்து 1495 அந்த பகுதியில் ஒரு சண்டை நடக்கும். உஸ்பெஸ்குகள் இவரை தோற்கடிச்சிட்டு இவரை நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. இதனால் ஒரு 10 வருஷம் ஒரு நாடோடியராக இருந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1505 காபூலை கைப்பற்றியிருப்பார். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூலை கைப்பற்றியிருப்பார். 1505 1526 வரைக்கும் இவர் அங்கே தான் ஆட்சி செஞ்சிருப்பார். ஓகேவா? அவர் அங்கே இருக்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும், மற்ற நாளை பிரித்து அவங்க ஆளுகைக்கு கொண்டு வரணும் சொல்லி இருக்கும். இதன்படி ஒவ்வொரு பிளேஸாக சண்டை ஃபைட் பண்ணி பிரிச்சிருப்பார். இங்கே இந்தியாவை வரத்துக்கு முன்னாலே 1524 வரை அவருடைய ஆட்சி வரை வலுப்படுத்தி இருப்பார். அவருடைய விரிவாக்கத்தை வலுப்படுத்தி அவருடைய நிலையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? இவர் ஆட்சி செய்கிற நேரத்தில் அந்த டைமில் அவரோட நிலைமை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசியாவில் உஸ்பெஸ்க் அரசர்களும் ஈரானில் சபாவி அரசர்கள் 2 பேரும் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்தாங்க. அதே டைமில் இந்தியாவில் 5 முஸ்லீம் அரசு இருந்து, டெல்லி, குஜராத், மாலவம், வங்காளம், தக்காணம் சொல்லி 2 இந்திய அரசு, மேவார், விஜயநகரம். இது எல்லாமே ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாபருக்கு இந்தியா மேலே படையெடுத்து ஆளுகைக்கு கொண்டு வரணும் சொல்லி ஒரு ஆசை. அந்த டைமில் இருந்த டைமில் தான் இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறதுக்காக அவருடைய மாமனாரான இப்ராஹிம் லோடியுடைய மாமனாரான ஆலம் கானும் பஞ்சாப் ஆளுநரான தௌலத் கானுடைய பையனா தில்வார் கான் லோடி, இந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் லோடி எப்படியாவது அந்த பதவியிலிருந்து இறக்கணும் சொல்லி யார்கிட்ட போகிறாங்க, பாபர்கிட்ட ஹெல்ப்பு கேட்கறதுக்கு போகிறாங்க. அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வராங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன பிளான் போட்டாங்க, 2 பேரும் ஆலம் கானும் தில்வார் கானும் சண்டை போட்டு இறக்கிட்டு அவர் போயிடுவார், அதுக்கப்புறமா நம்ம ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சுருப்பாங்க. ஆனால் பாபர் என்னன்னா எப்படியோ நம்ம ஆளுகை கொண்டு வரணும் இந்தியாவை அப்படின்னு தான் பார்ப்பார். ஓகேவா? அந்த டைமில் இவர் நினச்சிருந்தார் எப்படியா அந்த வர டைமில் 1525 தௌலத் கான் லோடி அவருடைய பிளானை மாற்றிடுவார். ஒருவேளை நாட்டை விட்டு போகலன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாபருக்கு எதிராகவே வந்திருப்பார். பாபருக்கும் தௌலத் கான் லோடிக்கு ஃபைட் நடக்கும் 1525. பஞ்சாப் அந்த டைமில் தோல்வி அடைஞ்சிருக்கும். புரியுதா? பஞ்சாப் அந்த டைமில் தோல்வி அடைஞ்ச பிறகு 1526 ஏப்ரல் 21 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் முதல் பானிபட் அப்படின்ற பிளேஸில் ஃபைட் நடக்குது. இந்த பானிபட் எங்கே இருக்குன்னா, இப்போ டெல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா? ஹரியானா மாநிலம் டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேவா? பானிபட். ஏப்ரல் 21 போர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாராருக்கும்? இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும்.
இந்த போரில் இப்ராஹிம் லோடியுடைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 வீரர்களும் 100 யானைப்படைகள் இருந்துச்சு. ஆனால் பாபர் கிட்ட 12,000 வீரர்கள் மட்டும் இருந்தாங்க. பாருங்க, இவர் ஹையஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற வீரர்கள் இப்ராஹிம் லோடி. ஆனால் அவங்களே தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பாபர் ஜெயிச்சிட்டாங்க. என்ன ரீசன், அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த பீரங்கி அப்படின்ற இதுவே யூஸ் பண்ணது இந்த புடல் பானிபட் போர் பாபர் தான். புரியுதா? இவருடைய படை தளபதி பாபருடைய ரொம்ப முக்கியமானது, அவங்க படை தளபதி உஸ்தாத் அலி முஸ்தபா. இந்த 2 பேருமே அவங்க படை தளபதியாக இருந்தாங்க இந்த போரில். இவருடைய போர் முறை பாபருடைய துல்கமா போர் முறை, பீரங்கி படை, நீண்ட துப்பாக்கி 2மே பயன்படுத்தி இவங்க சண்டை போடுவாங்க. இதன் மூலமாக இந்த சண்டை மூலமாக இவருக்கு ஒரு பட்டம் கிடைச்சது, இந்துஸ்தானின் பேரரசர். ரொம்ப முக்கியமானது, இந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முகலாய பேரரசு அடித்தளம், அதாவது தலைநகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்ரா தான் ஃபஸ்ட்டு. அவருடைய தலைநகரம் வச்சு தான் ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்வா போர். இவன் இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ண சண்டே முடிச்சிட்ட பிறகு ரூல் பண்ண ஸ்டார்ட் கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிட்டு தான் பண்ணியிருந்தார். போர் நடைபெற்று தான் இருக்கு. கான்வா போர் 1527 மார்ச் 17 நடக்குது. இந்த போரில் மேவார் அரசரான ராணா சங்காக்கும் பாபருக்கும் இடையில போர் நடக்குது. ஓகேவா? மேவார் மன்னரான ராணா சங்காக்கும் பாபருக்கும் சண்டை நடக்குது மார்ச் 17, 1527. இதன் மூலமாக என்னென்ன பிளேஸை கைப்பற்றி இருப்பார் பார்த்தீங்கன்னா, இதில் நோட் பண்ணல, பட் நோட் பண்ணிக்கோங்க. குவாலியர், நெக்ஸ்ட்டு தோல்பூர். இந்த 2 பகுதி சேர்ந்த கோட்டையை இவர் கைப்பற்றியிருப்பார். யார்? பாபர். ஓகே, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த போர் மூலமாக அவருக்கு காசி அப்படின்ற ஒரு பட்டம் கிடைக்குது. காசி அப்படின்ற பட்டம் கிடைக்குது பாபருக்கு. அதாவது நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லுவாங்க. நம்பிக்கை நட்சத்திரம். என்ன பேர்? ஓகேவா? காசினா. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் 1528 ஜனவரி 20ஆம் சண்டேரி போர் நடக்குது. சண்டேரி போர் மேதினிராய் அரசருக்கும் மாலவ அரசர் அவருக்கும் பாபருக்கும் இந்த ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டில் மேதினாய் தோல்வி அடைஞ்சிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீகார், வங்காளம் இதெல்லாமே ஜெயிச்சிருப்பார் பாபர். நெக்ஸ்ட் காக்ரா போர் 1529 லைனாக கண்டினியூவாக இருக்கும் இந்த போர். இது பீகார் பகுதி. ஆப்கானியர்களுக்கு எதிராக போர் நடக்கும். முகமது லோடிக்கும் பாபருக்கும். யார் சார் இந்த முகமது லோடி அப்படின்னா, நம்ம இப்ராஹிம் லோடி பார்த்தோம் பார்த்தீங்களா, டெல்லி சுல்தானி அரசர், அவருடைய பிரதர் தான் முகமது லோடி. ஓகேவா? இவருக்கும் அவருடைய மருமகன் இப்ராஹிம் லோடி மருமகன் சுல்தான் நஸ்ரஸா, இவருக்கும் அவருடைய மருமகன் யாரு? சுல்தான் நஸ்ரஸா 2 பேர் சேர்ந்து பாபர்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. எப்போ? மே 6, 1529. அந்த டைம்லையும் பாபர் ஜெயிச்சிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பீரங்கி படை சொன்ன பார்த்தீங்கன்னா, பீரங்கி படையில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வலது பக்கத்தில் உஸ்பெட் அலியும், இடது பகுதியில்
முஸ்தாஃபாவையும் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவருடைய நிர்வாகம் கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா பாரசீகர்கள் கட்டிட முறையை அறிமுகப்படுத்தி இருப்பார். இதன் மூலமாக நிறைய கோட்டை கட்டிடங்கள்லாம் கட்டியிருப்பார். ஆக்ரா, மியானா, டோலாக்பூர், குவாலியர், அலிகார். அது பார்த்தீங்கன்னா பாரசீகத்திலையும் அரேபிய மொழியிலும் புலமை பெற்றிருப்பார். இவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா தாழ்மொழி துருக்கியில் பாபர் நாமா அப்படின்ற புக்கு எழுதியிருப்பார். இந்த புக்கு இன்னொரு பேர் தசுக்கி பாபரி. ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட்டு பாபரின் நினைவுகள் எல்லாமே ஒரே பேர் தான், பாபர் நாமா தான். பாபருடைய நினைவுகள் பேஸ் பண்ணி கொஷின் சகத்தாய் மொழியில் எழுதியிருப்போம் சொல்லுவாங்க. இதை அக்பர் என்ன பண்ணி இந்த நூலை அவருடைய பேரனான பாபருடைய பேரனான அக்பர் அப்துல் ரஹீம் அவரை பயன்படுத்தி அவரை வைத்து பாரசீகத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. பாரசீகத்தில் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது துருக்கி மொழியில் எழுதியிருப்பாங்க. பாபநாம் அப்படின்னா மொழி துருக்கி மொழியில் எழுதியிருப்பாங்க. இதை பாரசீகத்திலிருந்து அப்துல் ரஹீம் யார் எழுத வச்சது? அக்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் 1530 இவர் டெத் ஆகிறாரு. எப்போன்னா வயசுனா 47 வயசு அப்போ அவருக்கு. ஓகேவா? ஆக்ராவில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் இறுதியாக நடைபெற்ற போர் பண்ணால் காபூல். இறுதி காலத்தில் காபூல் இருந்திருப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் இவருக்கு பட்டம் உனக்கு சொர்க்கத்தில் வாய்ப்பவர் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைச்சிருக்கும். பித்தவசு மகானி அப்படின்ற ஒரு பட்டம் பேர். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹுமாயூன். யாசா ஹுமாயூன்னா பாபருடைய பையன் ஹுமாயூன். அவர் உண்மையான பேர் என்னென்னா இயற்பெயர் நசீர் அல்தீன் முகமது அப்படின்ற ஒரு உண்மையான பேர் இயற்பெயர். ஹுமாயூன் அப்படின்ற பொருள் அதிர்ஷ்டசாலி நல்வாழ்ப்புன்னு சொல்லுவாங்க. இவர் எங்கே பிறந்தா காபூலில் 1508 இவர் பிறந்தார். எப்போ? 1508 இவர் பிறந்தார். இவருடைய பார்த்தீங்கன்னா பண்பாடு கல்வி அறிவு பெற்றவர் சொல்கிறாங்க. பண்பாடு நிறைந்தவர். அதுவே கல்வி அறிவு இவருக்கு நிறைய இருக்கு. அதாவது பாபர் மரண தருவாயில் உடம்பு சரியில்லாத இந்த டைமில் நெட்டாரு ஒரு 2 minutes பிஃபோர் ஹுமாயூனை கூப்பிட்டு சொல்லுவார். என்னன்னா உங்கள் தம்பி நீ பார்த்துக்கணும். யாருக்கு இதுக்காக வாரிசுரிமை போர் செய்யக்கூடாது. அந்த வாக்குறுதி வாங்கியிருப்பார். இந்த ரீசனால் அவர் என்ன பண்ணுறாரு ஹுமாயூனு, அவருடைய தம்பிகள் பேர் என்னன்னா பாருங்க, ஹுமாயூன் அப்படி டெல்லி படிக்க கொடுத்துருவாங்க, பிரித்து கொடுத்துருவாங்க தம்பிகளுக்கு. காம்ரான், அஸ்காரி, இந்தால். காம்ரானுக்கு காபூலும் காண்ட்ரங்கன் அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த பிளேஸையும், அஸ்காரிக்கு மத்திய இந்தியா, இந்தாலுக்கு ராஜ்யபுட்டில் பண்ண பிளேஸ் எல்லாமே பிரித்து கொடுத்த பிறகு இவருக்கு டெல்லி பற்றி எடுத்துக்கினார். ஆனால் ஹுமாயூனுடைய பிரதர்ஸான 3 பேருக்குமே டெல்லி மேலே ஒரு கண், எப்படியா டெல்லி நம்ம ரூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதனால ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு 1508 இவர் பிறந்தார் சொல்லிட்டேன். 1528 இவருக்கு 20 வயசில் பராஷான் அப்படின்ற பிளேஸுக்கு ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இவரை. ஓகேவா? 1528 20 வயசில் ஆளுநர். ஓகேவா? இவர் இருக்கும்போது இவருக்கு நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, குஜராத்தை பகதூர் ஷா, வங்காளத்தை ஷெர்ஷா சூர், ராஜஸ்தான் ராஜபுரி 3 பேருமே 3 போலீஸ் என்னுமே முகலாயர்களுக்கு ஒரு எதிராகவே இருந்தாங்க. ஓகேவா? இந்த டைமில் தௌரா போர் அப்படின்றது நடக்குது. ஆக்சுவலாக ஷெர்ஷா அப்படின்றது யார்? ஷெர்ஷா சூருக்கும் ஹுமாயூனுக்கும் நடைபெறும் 1532. இதன் மூலமாக சுனார் கோட்டை கைப்பற்றியிருப்பாங்க.
ஓகேவா. 1532 சண்டை நடக்கும். அதில் ஹுமாயூன் ஜெயிச்சிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சௌசா போர் 1539 ஜூன் 26 நடக்கும். அதில் ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடக்கும். இந்த 2 டைம்லையுமே ஹுமாயூன் ஜெயிச்சிடுறாரு. ஹுமாயூன் அந்த டைமில் ஷெர்ஷா ஒரு உடன்படிக்கை போட்டுப்பாங்க 2 பேரும். இனிமேல் விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. அப்போ ஷெர்ஷா விட்டுடுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு கன்னோசி போரில் 1540 மே 15 நடைபெறும். இந்த டைமில் ஹுமாயூன் தோல்வி அடைகிறார். ஷெர்ஷா சூர் ஜெயிக்கிறாரு. 15 வருஷம் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். ஓகேவா. இந்த டைமில் அமிதா பானு அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காங்க. 1542 அமரக்கோட்டையில் அக்பர் பிறந்தார். ஓகேவா. நான் சொன்னேன்ல நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி 1540 கன்னோசி போரில் எங்கே போகிறாருன்னா பாரசீகம் ஈரான் போயிடுவார். ஓகேவா. ஈரான் ஓடி போயிடுவார். அதுக்கப்புறம் 1540 அதே சேம் இயர் அமிதா பேகத்தை திருமணம் பண்ணியிருப்பார். 1542 அக்பர் பிறந்தார் எங்கள் அமரக்கோட்டையில். நெக்ஸ்ட் இந்த டைமில் அஸ்காரி ஆக்ரா நோக்கி படையெடுத்து வந்திருப்பார். இந்த ஆள் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார். நிறைய கான்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் 1555 பாரசீகத்தில் சுபாவித் அப்படின்ற வம்சத்திய அரசரான சர் தாமஸ் இவருடைய ஹெல்ப்போட மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஆட்சிக்கு வராரு. ஓகேவா. அடுத்து 1556 இவர் 2 போயிடுறார். என்ன ரீசன்னா நூலக படிக்கட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய இவர் அரண்மனையில் இருக்கிற நூலக படிக்கட்டில் இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆகி வீடு டெட் ஆயிடுறாரு. ஓகேவா. இவரை பற்றி பார்க்கும்போது ஓவியக்கலையில் மீர் சையத் அலி அப்துல் சமது இவர் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கட்டிடக்கலையில் டெல்லியில் டீன் இ வானா அப்படின்ற அரண்மனை கட்டியிருப்பார். நெக்ஸ்ட் ஷெர்ஷா புராண கிலா அப்படின்ற அரண்மனையை வச்சு கட்டியிருப்பார். ஓகேவா. இவருடைய கல்லறை எங்கே இருக்குன்னா டெல்லியில் இந்தியா முதல் தோட்ட கல்லறை சொல்லக்கூடிய ஹுமாயூன் கல்லறை சொல்கிறாங்க. ஸ்டான்லி லேண்ட்ஃபோல் இவரோட இறப்பை பற்றி ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். வாழ்க்கை ஃபுல்லாக அவர் லைஃப்பில் ஃபுல்லாக தவறி வீண்டுட்டு இருந்தார். லைஃப்லேயே கூட தவறி வீண்டு தான் டெட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பெரிஸ்டா அப்படின்றவர் தாரிக்கி பிரிஸ்டா அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான புக்கு. நம்ம இந்தியாவில் முகலாயோட ஆட்சியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஷெர்ஷான்னு ஒருத்தர் ரூல் பண்ணாருன்னு. அந்த ஷெர்ஷா அப்படின்றவர் யாரும் பார்ப்போம். ஷெர்ஷாவுடைய காலகட்டம் 1540 1545. அது என்ன சார் இது அப்படின்னா 1540 45 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருப்பார். 45 55 இவருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சரி, இவர் யாருன்னு பார்ப்போம். பீகாரில் சசாரம் அப்படின்ற பகுதி ஆட்சி செஞ்ச ஹசன் சூரி அவருடைய பையன்தான் ஷெர்ஷா. இவர் இவருடைய ஃபேமஸ் சிறப்பான நிலவருவாய் முறையை அறிமுகம் செஞ்சுருப்பார். நிறைய சாலைகள் அமைச்சிருப்பார். புது புதிய காயின்ஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார். 1472 பீகார் போலீஸ் சசாராமான ஹசன் கான் இருப்பார். ஓகேவா. இவருடைய இயற்பெயர் பரீட். இவருடைய இயற்பெயர் என்ன பரீட். ஷெர் அப்படின்னா புலி. இந்தியில் புலின்னு சொல்லுவாங்க ஷெர்கான் சொல்லி.
நெக்ஸ்ட்டு இவருக்கு 3 போர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் 1539 சௌசா போர், 40 கன்னௌசி போர், 40லயே கலிஞ்சர் போர், லாஸ்ட் போர். இந்த போரில் வெடி விபத்து மூலமாக இவர் டெத் ஆகிருப்பார். ஓகேவா? இவர் அரசியல் சீட்டு 4 அமைச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெத்தில் கேட்கப்பட்ட வினா திவான் இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கேட்டாங்க இந்த கொஷின் டெத்தில். ஓகேவா? திவான் இ விசரட் வசீர் சொல்லுவாங்க. இதை வருவாய் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க. திவான் இ ஆரிஸ் படை அமைச்சர். திவான் இ ரஷ்லட் வெளியுறவு அமைச்சர். திவான் இ இன்ஷா தகவல் அமைச்சர். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. பேரரசு சீர்திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா 45 சர்க்கார்களாக பிரிச்சிருப்பாங்க. பேரரசு, சர்க்கார், பர்கானா, கிராமம். இக்டா அப்படின்றது பிரிவு, முக்கியமாக நிலம். சர்க்கார் அப்படின்னா முதன்மை சிக்டார் இராணுவ அதிகாரியாகவும் அதை முதன்மை முன்ஷிப் நிதி அதிகாரியாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பர்கானா அப்படின்னா ஜிக்டார் அப்படின்ற இராணுவ அதிகாரி, அமீன் நில வருவாய் அதிகாரி, பொடட்டார் கருவூல அதிகாரி, கர்கூன் கணக்காளராக இருப்பாங்க. ஓகேவா? சாலை சீர்திருத்தத்தில் சோனர்கன்ஸ் டு சிந்து NH1 நேஷனல் ஹைவே, ஆக்ரா புரகாம்பூர் சாலை சீர்திருத்தம், ஜோத்பூர்லேருந்து சித்தூர், லாகூர் முல்தான், இது எல்லாமே சாலை சீர்திருத்தத்தை கொண்டு செஞ்சிருப்பார். ஓகேவா? நாணய முறையில் பார்த்தீங்கன்னா இவர் தான் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. வெள்ளி, செப்பு 2 நாணயங்களை கம்பேர் பண்ணி விகிதாசாரம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா டாம் அப்படின்ற பேர் 1835 வரைக்கும் இதான் ரூல் பண்ணாங்க. தேவநாகரி வயிற்றில் பெயர் இருக்கும்ல. ஓகேவா? நில சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா நில உரிமை பட்டாலாம் இவங்க கொடுத்துருந்தாங்க. அதே போல் நிலம் முறையாக அளவீடு செய்வாங்க, சர்வே எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இது எல்லாமே சரியான முறையில் நடைபெறும். ரயத்வாரி முறை ஒரு மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பயிர் சேதமாக கூடாது, ரொம்ப முக்கியமானது. எக்கான கொண்டு ஒரு படை வீரர்கள் வேறு ஊருக்கு போனாலும் சரி, படையோடு வேறு சண்டை போட போனால் அந்த இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய விவசாய நிலையங்களை என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்குமே யார் பொறுப்புனா கிராம தலைவர் தான் இல்லை பொறுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் வருவாய் சீர்திருத்தம். ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தியிருப்பார். அக்பருடைய முன்னோடி, ரொம்ப முக்கியமானது. ஜமீன்தாரி முறைனா என்னன்னா பாரசீகத்தில் நிலத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முகலாய காலத்தில் இது ஃபேமஸாக இருந்தது. அரசு அதிகாரிகளை அல்லாதவர்கள் இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஜாகிர்தாரினா டெல்லி சுல்தான் அரசு அதிகாரியாக இருப்பாங்க. அதாவது முகலாயர் காலத்தில் அரசு அதிகாரிகள் இல்லாதவங்களை ஜமீன்தாரி முறையை வச்சு சொல்லுவாங்க. அரசு அதிகாரிகளாக அப்பாயிண்ட் பண்ணாங்க போனால் அவங்கள ஜாகிர்தார் முறையில் இருப்பாங்க. ஓகேவா? இராணுவ சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா இவருடைய முன்னோடி யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. என்ன ரீசன்னா அலாவுதீன் கில்ஜி கவர்மெண்ட் குதிரைன்னு சொல்லி சூடு போடுவாங்க குதிரைக்கெலாம், டாக் அப்படின்றது. அந்த இடத்துல அலாவுதீன் கில்ஜிக்கு பின்னோடியன்னா யார், ஷெர்ஷா. அவருடைய முன்னோடி அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா? காலாட்படைக்கு வீரருக்கு ரிஜிஸ்டர் ரெக்கார்ட் இருக்கணும். எத்தனை பேர் வந்தாங்க, அட்டனன்ஸ் போகிறாங்களா, அந்த மாதிரி வீரர்களுக்கு பதிவேடுலாம் இருந்துச்சு காலாட்படை. ஓகேவா? கட்டிடங்களை பார்த்தீங்கன்னா டெல்லியில் புராண கிலா, பீகாரில் சசாரா மட்டம் கட்டிடம் கட்டியிருப்பாங்க. இவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியமானது. மாலிக் முகமது ஜெய்சி இவருடைய பத்மாவட் ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இவர் வாணிபத்துக்கு வெள்ளி நிர்ணயத்தையும் விற்பனை வரி நுழைவு வரி மட்டும்தான். இப்போ டேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா என்னது, விற்பனை வரி,
நெக்ஸ்ட்டு நுழைவு வரி. இந்த 2 வரி தான் இவர் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதேபோல் டாம் அப்படின்றது வெள்ளி நாணயம். ஓகேவா? டாம் அப்படின்னா வெள்ளி நாணயம். நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு என்னன்னா 1545 இவர் டெத் ஆயிடுவார். இவருக்கு அப்புறமா இவருக்கு பையன் வருவாங்க, இஸ்லாம் ஷா. ஷெர்ஷா சூருடைய பையன் இஸ்லாம் ஷா. இவர் ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டைமில் உமாயூன் மறுபடியும் பாரசீகரோட ஹெல்ப்போட மறுபடியும் போர் செஞ்சு 1555 மறுபடியும் ஆட்சிக்கு வராரு. ஒரு வருஷம் ரூல் பண்ணிட்டு 1556 உமாயூன் டெத் ஆயிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உமாயூனுக்கு அப்புறம் யார் வராங்க? ஷெர்ஷா சூர் முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் உமாயூன் வராரு. உமாயூன் அப்புறமா நெக்ஸ்ட் யார் வராருன்னா அக்பர் வராரு. யார்? அக்பர். 1556 1605 வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். பார்ப்போம். 1542 நவம்பர் 23 அமரக்கோட்டையில் அக்பர் பிறக்கிறாரு. அவருடைய முழு பெயர் ஜாலுடீன் முகமது அக்பர். அதாவது 1556 உமாயூன் டெத் ஆகிற டைமில் அக்பருக்கு 14 வயசு. 14 வயசில் அரசராக வராரு. ஓகேவா? யாருடைய ஒரு பாடுகாவலர் யார் இருந்தாங்கன்னா பைரம் கான் அப்படின்றது ஷியா பிரிவை சேர்ந்தவர். ஓகேவா? பைரம் கானை நம்ம அவர் இப்போ அக்பர் ஒரு சின்ன பையனால பேரளவு தலைவராக இருந்துட்டு உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பைரம் கான் தான் இருந்துச்சு. ஓகேவா? இதனால் பைரம் கான் ஒரு தவறான வழியெல்லாம் பயன்படுத்தி செஞ்சுருக்கிறாரு. தவறான வழி நான் தான் அரசர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் செஞ்சுருப்பார். இதை அக்பருக்கு தெரிஞ்ச வந்த பிறகு என்ன பண்ணுறான்னா அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருப்பார். யார்? பைரம் கானை பணி நீக்கம் செஞ்சிருப்பார். ஓகேவா? பணி நீக்கம் செஞ்சுட்டு நீங்கள் ஏன் இங்கே இந்த ஒரு மெக்காவுக்கு போய் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். போகிற வழியிலே ஒரு ஆப்கானிசர் அந்த பைரம் கானை கொலை பண்ணிடுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1556 எமுக்கும் அக்பருக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். 2ஆம் பானிபட் போர், ரொம்ப முக்கியமான போர். ஷெர்ஷா சூர் வம்சம் சேர்ந்த எமு. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 வருஷம் பைரம் கான் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதை கொலை பண்ணிட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா? அதை முடிச்சிட்ட பிறகு அவருக்கு ஒரு மகன் இருப்பான், அப்துல் ரஹீம் சொல்லி ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு கானி கானான் அப்படின்ற பட்டத்தோட அவனை அரசவையில் வச்சிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1564 கோண்டுவானா பகுதியை கைப்பற்றியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் மேவார் அரசரோட சித்தூரில் ராணா உதய் சிங், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? மேவார் அரசருடன் சித்தூரில் அக்பர் சண்டையிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. மேவார் அரசரான ராணா உதய் சிங் இவருக்கும் அந்த அக்பருக்கு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் ஒரு 6 மாதம் ஃபைட் நடக்கும். அந்த 6 மாதம் ஜெயிச்ச பிறகு தான் அக்பர் வெற்றி ஜெயிச்சிருப்பார். அப்போ அந்த டைமில் ராணா உதய் சிங்குடைய தளபதியில் இருந்த யார்? ஜெய்பால்.
நெக்ஸ்ட்டு பட்டா. இவங்க 2 பேருடைய வீரத்தை பார்த்து என்ன பண்ற அக்பர் ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில சிலை வச்சிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1573ல் முசாஃபர் ஷா இவருக்கு 2 குஜராத்தை கைப்பற்றியிருப்பார். குஜராத்தை கைப்பற்றியிருப்ப 1573ல். நெக்ஸ்ட்டு இவர் சொல்லிடுற விஷயம் 2 வருஷம் மேக மன்னர்கா அவங்க தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. அண்டபுர அரசாங்க காலம் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. இவர் செஞ்ச போர்கள் என்னன்னு பார்ப்போம். இவர் செய்த போர் வடமேற்கு பகுதியில் ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா. சிந்து, கண்டகார், காபூல் 3 பகுதி கைப்பற்றியிருப்பாங்க. அதாவது இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேவார் ராஜஸ்தான் பகுதியில் ராணா உதய் சிங் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அவர் ஒரு சண்டை நடக்கும். இதுக்கு நினைவாக 1568 சித்தூரும் 1569 ராண்டாப்பூர் இந்த 2 பிளேஸுமே கைப்பற்றியிருப்பார். ஓகேவா. 1500 இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மேவார் அரசர் அவர் தளபதிகள் போட்டு உடந்தாங்க சொன்னேன். அது ரொம்ப முக்கியமான அந்த அமைச்சர் பேர் பார்த்துங்க, தளபதி பேர்லாம். 1576ல் அக்பர் ஆல்டிகாட் போர் நடைபெறும். சேட்டக் குதிரை ரொம்ப முக்கியம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ராணா உதய் பிரதாப் சிங் அக்பருக்கு நடைபெற்ற இந்த போரில் இந்த ராணா உதய் சிங்குடைய கண் குட்டப்பட்டிருக்கும். அந்த டைமில் சேட்டல் அப்படின்ற குதிரை அந்த ராணா பிரதாப் சிங்கை கூட்டிகிட்டு போயிடும். ஓகேவா. காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு தெற்கு பகுதி பார்த்தீங்கன்னா 1564ல் மத்திய இந்தியா ராணி துர்காவதி வீரநாயர் 2 பேர் சேர்ந்து சண்டை நடைபெற்றிருக்கும் இவர்கிட்ட. நெக்ஸ்ட் 1573ல் அஹ்மத் நகர் போர் முஷாப்பா கிட்ட இருந்து குஜராத்தை கைப்பற்றியிருப்பார். ஓகேவா. ராணா சாந்தபியோட அமைதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கும். இவருடைய காலத்தில் இவருடைய ஆட்சி விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கில் காஷ்மீர், தெற்கில் கோதாவரி, மேற்கில் காண்டக்கர், கிழக்கில் வங்காளம் இவருடைய ஆட்சி விரிவாக்கம் இருந்துச்சு. ஓகேவா. திருமணம் பார்த்தீங்கன்னா ராஜா பார்மால் இவருடைய மகளான அர்காபாய் அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார். ஓகேவா. இவருக்கு பையன்தான் சலீம் அப்படின்ற பையன் இவருக்கு பிறக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1605ல் சிகண்ட்ரா அப்படின்ற கோட்டையிலே இவர் டெத் ஆயிடுறாரு. இதை பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். ராணா பிரதாப் சிங் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆல்டிகாட் போர். அந்த ராணா பிரதாப் சிங் யாருன்னா ராணா உதய் சிங்குடைய பையன். ஓகே. நெக்ஸ்ட்டு படேப்பூர் சிக்ரி அப்படின்ற புதிய தலைநகரை உருவாக்கியிருப்பார். படேப்பூர் சிக்ரி அப்படின்ற ஒரு புதிய தலைநகர் உருவாக்கியிருப்பார். புலந்தர் வாசல் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவரோட ஆட்சி காலத்தில் என்னென்ன சீர்திருத்தம் நடைபெற்றுன்னா ஜெசியா வரி ரத்து செஞ்சுருப்பாங்க, புனித பயண வரி நீக்கப்பட்டிருக்கும், போர்க்கைதிகள் எல்லாமே அடிமை முறையை நீக்கியிருப்பாங்க, உடன்கட்டு பைகத்தை நீக்கியிருப்பாங்க, திருமண வயசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி. இவருடைய மத கொள்கை பார்த்தீங்கன்னா 1575 படேப்பூர் சிக்ரி இபாண்டனா 1579 தவறப்பட ஆணை 82ல் தீன் இலாகி ரொம்ப முக்கியமானது
தௌலகிட் இலாகி சொல்லுவாங்க. இது கோட்பாடு என்ன, ஒரே கடவுள் கோட்பாடு தான். இவருடைய மார்க்கம் வந்து சுலக்கியல் அப்படின்ற மார்க்கம். அனைவருக்கும் அமைதி அப்படின்றவர் தான் இவருடைய முக்கியமான இது. நெக்ஸ்ட் இவருடைய வைப்பாட்டு கூடம் ஒன்று நிறுவியிருப்பார். என்ன வைப்பாட்டு கூடம்னா இப்பாடட் கானா. ஆயிரத்தி 575 இதை நிறுவியிருப்பாங்க வழிபாட்டு கூடமா. ஓகேவா. நெக்ஸ்ட் 1591 சிந்து பகுதியை கைப்பற்றியிருப்பார். இவருடைய காலத்தில் மதிப்புடன் ரொம்ப இருந்தவங்க சூஃபி துறவி சீக்கிய குரு ராம்தாஸ் சலீம் சிஷ்டி 2 பேரும் தான். நெக்ஸ்ட்டு ராஜபுத்திர உறவு பார்த்தா ராஜா தோரன்மால் வருவாய்த்துறையாகவும், ராஜா மான்சிங் காபூல் ஆளுநராகவும், ராஜா பவன்தாஸ் நிலவாய் சீர்திருத்தத்துக்கு முக்கியமான இதுவாக இருந்தாங்க. இவங்களோட ராஜபுத்திர உறவு இருந்துச்சு. என்ன ரீசனா ராஜபுத்திர உறவு ஏன் இருந்துச்சுன்னா, இவர் திருமணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அக்பர் திருமணம் செஞ்ச பெண் வந்து ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா. ஜோடா அக்பர் சொல்கிறாங்கள அவங்க. நெக்ஸ்ட்டு இவர் அக்பர் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க மனைவி பேர் அர்காபாய். இவரை தான் பிற்காலத்தில் ஜோடா அப்படின்று சொல்கிறாங்க. ஓகேவா. ஜோடா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பையன் பிறந்தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நிலவரவாய் சீர்திருத்தத்தில் ஷெர்ஷா அப்படின்றது அக்பருடைய முன்னோடி சொன்ன ஜப்தி முறைன்னு யூஸ் பண்ணாங்க. ராஜா தோரன்மால் அப்படின்றது என்பவர் பண்டோபஸ்து முறை 1580 தாகாசாலா முறை வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வடமேற்கு மாகாணம் கைப்பற்றி சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஷாஜகான் காலம் தக்கான பகுதி சொல்கிறாங்க. ஓகேவா. நிலத்தை 4 வகையாக பிரிச்சுப்பாங்க. போலேஜ், பரோடி, சஞ்சாட், பஞ்சாட். 1 வருஷம் விவசாயம், 2 ஆண்டு, 3, 4 ஆண்டு, 5 ஆண்டு வருவாய் விவசாயம். இந்த 4 வகையாக விவசாயம் நிலத்தை பிரிச்சிருப்பாங்க. குபிலியாட் ஒப்பந்தமும் விவசாய அரசர் 2 பேர் சேர்ந்து ஒப்பந்தம். இது வரி தொடர்பான அட்டவணை வந்து தஸ்டர் அப்படின்றவர் செஞ்சிருப்பார். நெக்ஸ்ட்டு அக்பர் வந்து அறிமுகம் செஞ்ச முறை தான் மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பதவி மன்சப்தாரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பரம்பரை உரிமை இல்லாதவங்க ஜாகீர் வாங்கிங்க முறையில் பயன்படுத்தியிருப்பாங்க. சாவார் ஜாட் 2 பேரில் முக்கியமானவங்க. இராணுவம் பொது நிர்வாகத்துக்காக இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பிரபுக்கள், குடிமை பணி அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் 3 பேரும். மன்சப் அப்படின்னா தரம், தகுதி, படிநிலை சொல்கிறாங்க. சாட் அப்படின்னா தகுதி, சவார்னா குதிரை வீரர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு 10,000 8000 வீரர்கள் இருக்கக்கூடிய இது. அலாவுதீன் கில்ஜி யூஸ் பண்ணி சொல்லிட்டேன் நான். என்னென்ன கண்ட்ரியை வாணிகம் பண்ணான்னா குஜராத்லேருந்து அரேபியா, ஐரோப்பா, வங்காளத்தில் சீனா, தென்கிழக்கு ஆசியா இது எல்லாமே வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அறிவியல் முறையில் ஒரு பெரிய பெரிய பாரசீக சக்கரம் வந்து படைய பூசிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வெடி உரிப்பை யூஸ் பண்ணி நீரை குளிர்விக்கும் முறை அக்பர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப முக்கியமானது. கட்டிடங்கள்லாம் பார்த்துங்க. படேப்பூர் சிக்ரி சிவப்பு நிற பளிங்குகள், திவானி இ காஸ், திவானி இ காம், பஞ்ச் மஹால், ரவ் மஹால், சலீம் சிஷ்டி கலரை, புலண்டர்வாசா. இந்த புலண்டர்வாசா இப்போ தான் சொன்னேன். படேப்பூர் சிக்ரி ஒன்று உருவாக்கிக்கிற சொன்னால அந்த படேப்பூர் சிக்ரியில் தான் இந்த புலண்டர்வாசா அப்படின்றது இருக்குது. கலைகள் பாடல் இசை தான்சேன் மிக சிறந்தவர். 35 பேர் கலைஞர் இருக்காங்க. அதில் முக்கியமானவங்க தான்சேன். ஓவியர்கள் பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் பசவன். நூல்கள் அக்பர் நூலகம் பார்த்தீங்கன்னா 400 கையெழுத்து பிரதிகள் இருக்கா அக்பர் நூலகத்தில். அபுல் பாசல் இவர் வந்து அக்பர் நாமா அப்படின்ற வரலாற்று நூலை எழுதியிருப்பாங்க. ஐனி அக்பரி அப்படின்னு நிர்வாகத்தை பற்றிய நூல். ஓகேவா.
நெக்ஸ்ட் அல்ஃபுபைசி அப்படின்றது யாருன்னா மகாபாரதம் ராமாயணம் பாரசீகத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்கராச்சாரியார் லீலாவதி கணித நூலை எழுதியிருப்பாங்க. ஓகேவா. இதில் மற்ற நூல்களை பார்த்தீங்கன்னா பிரெஞ்சபட்டர் தொகுத்தவர். ஆக்சுவலாக கல்லணர் அப்படின்றது நூல் பேர். அந்த நூலை தொகுத்தது பிரச்சபட்டர். ராஜவலிதா அப்படின்ற நூலை சொல்கிறாங்க. இதை நீலகண்டர் அப்படின்ற வானியல் சார்ந்த நூல் தஜ்னகலண்டி. அப்துர் ரஹீம் பிரஜி மொழியில் பக்தி பாடலாக எழுதியிருப்பார். ஓகேவா. அக்பர் காலத்தை சமகாலத்தை சேர்ந்தவங்க யாரா தெரிஞ்சிக்கணும். இங்கிலாந்து அரசி எலிசபெத், ஆங்கில கவிஞரான வில்லியம் ஷேக்ஸ்பியர், பிரான்ஸ் போர்பான் வம்ச முதல் அரசான 4ஆம் ஹென்றி, பாரசீக சாபிட் வம்சான மகா அப்பாஸ், இவங்க எல்லாமே அக்பர் காலத்தில் சேர்ந்த சமகாலத்தவர்கள். அக்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது. சந்த் பிவி இந்த பெண் ஆட்சியாளருடன் அமைதி உடன்படிக்கையை மேற்கொண்டிருப்பார். ஓகேவா. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 1605 அக்டோபர் 27 அக்பர் டெத் ஆகிடுறாரு. ஓகேவா. அவருடைய உடல் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆக்ராவில் சிக்கந்தரா என்ற பிளேஸ்ல இவருடைய உடல் அடக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த இது பார்த்தீங்கன்னா பாபர் பார்த்தோம், உமாயூன் பார்த்தோம், ஷெர்ஷாசூர் பார்த்தோம், அக்பர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் இருப்பாங்க, ஷாஜகான், நெக்ஸ்ட் 3 பேர் இன்னும் ரிமைனிங் இருக்காங்க. ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் வீடியோவை பார்ப்போம். ஓகேவா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.